குற்ற தலைநகரமாகிறது டெல்லி. அமித்ஷாவை விவாதத்திற்கு அழைத்த கெஜ்ரிவால். என்ன நடக்கிறது பார்க்கலாம். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் மோசமடைந்து வரும் சட்ட ஒழுங்கு நிலைமை குறித்து அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். பாஜக தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகளின் மீது கடுமையான தாக்குதலை முன்வைத்த கெஜ்ரிவால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என கடிதம் எழுதியுள்ளார். அமித்ஷாவிற்கு அவர் எழுதிய கடிதத்தில் பல பள்ளிகள் மற்றும் IGI விமான நிலையத்திற்கு சமீபத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை மேற்கோள் காட்டி இந்த நகரம் நாட்டின் குற்ற தலைநகரம் என்று அழைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 2025 டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தற்போது கெஜ்ரிவாலின் இந்த குற்றச்சாட்டு பேசுபொருளாகியுள்ளது. கடிதத்தில் அவர், உங்கள் கண்காணிப்பின் கீழ் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நமது தலைநகரை வன்கொடுமை தலைநகர், குண்டர்களின் தலைநகர், போதைப் பொருள் தலைநகர் என அழைப்பது மிகவும் வெட்கக்கேடானது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்கள் எல்லா இடங்களிலும் செயல்படுகின்றனர். போதைப் பொருள் மாஃபியா நகரம் முழுவதும் பரவி வருகிறது. மொபைல் போன் மற்றும் செயின் பறிப்பு சம்பவங்களால் மக்கள் துன்புறுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களில் 600க்கும் மேற்பட்ட பள்ளிகள், 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்தி வந்துள்ளது. ஆனாலும் குற்றவாளிகளை ஏன் கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வெடிகுண்டு மிரட்டல்களால் டெல்லியில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். பள்ளிகள் காலியாகி மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பும் போது குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று அவர் கேட்டுள்ளார். டெல்லியின் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருப்பதாகவும் நிலைமையை உடனடியாக சரி செய்ய அமித்ஷா செயல்பட்டு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 19 மெட்ரோ நகரங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் கொலைகளில் டெல்லி முதலிடத்தில் உள்ளது. 2019ஆம் ஆண்டிலிருந்து போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் 350% அதிகரித்துள்ளன. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 3 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் மற்றும் வணிகர்கள் தொடர்ந்து மிரட்டி பணம் பறிக்கும் அழைப்புகளை பெறுகிறார்கள் என்றும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த புள்ளி விவரங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்கு சான்றாகும். நாங்கள் மக்களிடையே சென்று வருகிறோம். சட்டம் ஒழுங்கு குறித்து அவர்களிடையே ஆழ்ந்த பயம் இருக்கிறது என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இப்போது மக்களின் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், அவர்கள் தேசிய தலைநகரில் ஒரு சிறந்த சட்டம் ஒழுங்கு நிலைக்கு தகுதி பெறவில்லையா என்பதுதான். நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கெஜ்ரிவால் அமித்ஷாவுக்கு தான் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.